விவசாயி ஒரு நாட்டில் வாழ்கிறான், வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது, வளர்கிறது என்று பொருள். ஒரு நாட்டில் விவசாயி வாழ முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு சாகிறான் என்றால் அந்த நாடு நாடுகளை சுடுகான் என்று பொருள். இன்னைக்கு அவன் சாவது உங்களுக்கு செய்தி, நாளைக்கு நீங்கள் பட்டினி கிடந்து சோறு இல்லாமல் சாவீர்கள் என்பதற்கான முன்னறிவிப்பு, எச்சரிக்கை. உணவு இல்லை என்றால் என்ன இருக்கிறது? வேளாண் கடனை தள்ளுபடி செய்கிறோம் மாதிரி ஒரு கேவலம் உலகத்தில் உண்டா? சாராய வியாபாரி ஏழையா இருந்திருக்கிறானா? சிகரெட் தயாரிக்கிறவன், பீடி தயாரிக்கிறவன், பான்பராக்கு தயாரிக்கிறவன், செல்போன் தயாரிக்கிறவன், கார் தயாரிக்கிறவன், குண்டூசி தயாரிக்கிறவன், செருப்பு தயாரிப்பவன் எவனாவது ஏழையா? எவனாவது கடன்காரனா? இல்லை. உலகத்திற்கு உணவளிக்கிற உழவர்கூடியவன் விவசாயி மட்டும் எப்படி கடன்காரனானான்? எப்படி ஆனான்? ஒரு கால் செருப்பு தைப்பவன் கூட இந்த செருப்பு 500 ரூபாய் என்றால் 500 ரூபாய். ஒரு குண்டூசி தயாரிப்பவன் கூட இந்த குண்டூசி 5 ரூபாய் என்றால் 5 ரூபாய். ஒரு விளக்க மாத்துக்கட்டை செய்கிறவனுடைய 5 ரூபாய் என்றால் 5 ரூபாய். ஆனால் அவன் விளை வைக்கிற அரிசி, பருப்பு, கரும்பு, தக்காளி, இந்த வெண்டைக்காய், சொரக்காய்க்கு விளைய வைக்கிற விவசாயி விலையை தீர்மானிப்பதில் எனக்கு உடன் பிறந்தவனே, வாங்குபவன் தான் தீர்மானிக்கிறான். அந்த இடத்தில் தான் விவசாயி தோற்கிறான். விவசாயே கடன் காணலானால் ஒரு நாட்டில் ஒரே ஒரு வேளாண் குடிமகன் விவசாயி ஏழையாக இருந்தால் அந்த நாடே ஏழை நாடாகத்தான் கணக்கிடப்படும் என்கிறான். அப்படி என்றால் உன் நாடு எவ்வளவு பெரிய ஏழை நாடு என்பதை நீ அறிந்து கொள். டாஸ்மார்க் சரக்கை எப்படி வைத்து குளிரூட்டப்பட்ட அறைகளை பாதுகாக்கிறார்கள், ஆனால் உயிருக்கு உயிர் உணவாக இருக்கிற சாப்பாடை தருகிற அரிசி, பருப்பை, அந்த குதிராவளி, கம்பு, வரகு சாமையை எப்படி தெருவில் போட்டு முளைக்க வைக்கிறார்கள் என்பார். இந்த ஆட்சி அதிகாரத்தை தொடர வைக்க போகிறியா? இதற்காகத்தான் வாக்கு செலுத்த போகிறீர்களா? இதை சகித்து 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 நீங்கள் அநீதி எதிர்க்க துணிவில்லாமல் அடிமையாகி போனீர்கள். அதைத்தான் நபி பெருமானார் சொல்லுகிறார். அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து நின்று போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத், புனிதமான போராளி என்கிறார். அப்படி அநீதியை எதிர்த்து துணிந்து போராடுகிற ஒரு புரட்சியாளனாக என்னுயிர் அண்ணன் பழனி பாபா இந்த நிலத்திலே கிளர்ந்து எழுந்தான். அவன் ரத்த துளிகளில் வந்த பிள்ளைகள் நாம் அநீதியை அச்சமில்லாமல் எதிர்த்து துணிந்து போராட தயாராக வேண்டும். 4 வீட்டில் நாயா நின்று கத்தி நக்கி சாப்பிடுறதுக்கு பதிலாக ஒரு நொடியேனும் சிங்கமாக கர்ச்சித்து விட்டு செத்து போடா என்கிறார் பழனி பாபா. அதுதான் முக்கியம். ஒருவன் காலில் விழுந்து தான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் நீ எழுந்து நின்று இறந்து போடா என்கிறான் சேகுவேரா. சரணடைந்து வாழ்வதை விடவும் சண்டையிட்டு சாவது மேலானது என்கிறார் என்னுயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர். அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் தோல்வி என்பதே எங்களுக்கு இல்லை, வெற்றி ஒன்றே எங்கள் எல்லை என்று தொடர்ந்து களத்திலே நிற்கிறதுக்கு காரணம் அதுதான். உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. அதனால் தான் உழவை மீட்போம், உலகை காப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து தேர்தல் களத்திலே நிற்கிறோம். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்கிறது நம்முடைய வேதம், நம்முடைய மறை, வள்ளுவ பெருமகனார் தந்தெளிய மறை. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்கிறார். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செயல் பொருட்டு உழவினார் உலகிற்கானே அக்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்துங்கிறான். உழவின் பெருமையை அவ்வளவு வலியுறுத்தி பாடிய நம்முடைய பாட்டனார் வள்ளுவ பெருமகனார். அறிவு சமூகம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை என்கிறார். பற்றற்று போன ஞானி கூட, துறவி கூட வாழ முடியாதரா உழவன் கைமடங்கி படுத்து விட்டால் என்கிறார். அந்த பரம்பரையில் அவன் பாடியது நமக்குத்தானே, நம்ம தானே உலகிற்கு அந்த வேதத்தை கற்பித்தோம். நீங்கள் உழவை போற்றவில்லை என்றால் எவன் வேணாலும் தோற்கலாம் இந்த நாட்டிலே. ஒரு வேளாண் குடிமகன் விவசாயி தோற்றான் என்று வரக்கூடாது. ஒப்பிட்டவரை உயிர் உள்ளவரை நினை என்கிறான். அப்ப உணவிட்டவனை உயிராக நினைக்க வேண்டும் இல்லையா? சோத்துல தானே உப்பு போடுற, உணவுல தானே உப்பு போடுற. அப்ப உணவுப் பொருளை விளைய வச்சு தந்த விவசாயி எப்படி நினைப்பாய்? உயிராக நினை. ஒரு தடவை நினை, வாக்கு பெட்டியில் போ, முதல் பெட்டியிலே இருப்பான். ஏன்? உன் மகன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து விட்டேன், உன் மகன் அதுல முதல் பெட்டியில வைக்கணும். நீ உதயசூரியன் எல்லா இடத்துல இருக்காது, ரெட்டலை எல்லா இடத்துல இருக்காது, தாமரை எல்லா இடத்துல இருக்காது, கை எல்லா இடத்துல இருக்கு. ஆனால் உங்கள் மகனின் விவசாயி எல்லா பெட்டியில இருப்பான். 234 இருப்பான், திருத்தணியில இருப்பான், திருப்பத்தூர்ல இருப்பான், திருப்பூர்ல இருப்பான். போய் என்ன செய்ய?
3 வேளை சாப்பிடுற என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில வழக்கறிஞரை சந்திப்ப, எப்பவாவது மருத்துவர், எப்பவாவது பொறியாளர். ஆனால் ஒரு நாளைக்கு 3 வேளை நீ விவசாயியை சந்திக்கிற. சாப்பிடும் போது குனிஞ்சு சாப்பிடுறத அவனுக்கு நன்றி சொல்லத்தான். நீ ஒரு தடவை குனிஞ்சு சாப்பிட்டு நன்றின்னு அவன் இருப்பான் கலப்பையோட, அவனை போய் நன்றின்னு தொடு, அவனும் வாழுவான், நம்மையும் வாழ வைப்பான். அறிவு சமூகம் புரிந்து கொள்ளணும். ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னைய, உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம், யாரார்க்கோ ஓட்ட போட்டு ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலை மாற நான் வேற என்ன கூறைய, இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற பொண்ணு, ஓட்டு போட போற அம்மா ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னைய, உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு, பாடுபட்ட ஏழச்சனம் பரிதவிச்சு நிக்கலாச்சு. இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற, இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற பொண்ணு, ஓட்டு போட போற அப்பா ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். விவசாய சின்னத்திற்கு போடுங்க ஓட்ட, கொஞ்சம் மாத்துங்க நாட்டை. விவசாய சின்னத்திற்கு போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை. புரட்சி எப்போதும் வெல்லும், உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.